சேட்லர் கல்விக்குழு அதனுடைய ரிப்போர்ட் வந்து 1917ன்னு வச்சுக்கோங்களேன். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது என்ன சொல்லுது அப்படின்னா, முக்கிய நகரங்கள், பல முக்கிய நகரங்கள்லையும் பல்கலைக்கழகங்கள் தொடங்கப்பட்டது இந்த சேட்லர் கல்விக்குழுவுடைய ரிப்போர்ட்டை வச்சு தானே சொல்கிறாங்க. சரியா? இப்போ நம்ம ஒரு இடத்துல 1857 எடுத்துட்டிங்கன்னா சென்னை, கல்கத்தா, பம்பாய் போன்ற 3 பெருநகரங்களில் பல்கலைக்கழகங்கள் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இது லண்டனுக்கு ஈக்குவலான பல்கலைக்கழகமாக கொண்டு வந்தாங்கன்றது நமக்கு தெரியும். ஆனால் இங்கே சேட்லர் கல்விக்குழு என்ன சொல்லுதுன்னா, ரிப்போர்ட்டு இன்னும் பல முக்கிய நகரங்கள் இருக்கும் இல்லையா, அந்த பல முக்கிய நகரங்கள்லையும் பல்கலைக்கழகங்கள் தொடங்குவதற்கு காரணம் என்னென்னா இந்த சேட்லர் கல்விக்குழுவுடைய ரிப்போர்ட்டு தான். இந்த கல்லூரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கொடையாளிகள் நன்கொடை மூலமாக உருவாக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, பெங்களூர் இருக்கு இல்லையா, பெங்களூர் அந்த ஜாம்ஷெட்ஜி டாட்டாவுடைய இந்திய அறிவியல் கழகம் 1909 தொடங்கினாங்க. இது ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்ல முடியும். அதே போல் தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929 தொடங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரி, இந்த பச்சையப்பர் கல்லூரி இருக்குது பார்த்தீங்களா, மதராஸில் இருக்கிறது. இந்த பச்சையப்பன் பள்ளி என்று 1845 தொடங்கப்படுது. இது 1880 வந்து பச்சையப்பன் கல்லூரியாக தரம் உயர்த்தப்படுது.